குக்கரில் வைக்காம வடித்து சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பணம் ரொம்பவே மிச்சமாகும். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சாதத்துக்கு தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அரிசை போட்டுருங்க. அரிசை போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் குழம்போ பொரியலோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். மறுபடியும் ஒரு 2 கொதி வச்சுட்டு நீங்கள் சாதத்தை வடிச்சிருங்க. இப்படி செய்கிறதுனால தண்ணி கோத்துக்குமோ சாதம் வீணாக போயிடுமோ அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் வடிச்சிட்டு இருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துளி கூட தண்ணி கோக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம். கேஸும் மிச்சமாகும். நம்மளுக்கு சாதமும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.